அம்மா, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன். கிளிப்புள்ள கேட்கற மாதிரி தான் நானும் கேட்டேன். சுகுமார், அரண்மனையில இருந்து இப்பதாம்பா வந்துட்டு போனாங்க. ராஜகுமாரியே வந்துட்டாலாமா? ராஜகுமாரி வரல, நம்ம கழுத்துக்கு கத்தி வந்தது. சுகுமார், உனக்கு ராஜகுமாரிக்கு உள்ள சிநேகம் ராஜாங்கத்து மட்டும் எடுத்துடுது. ரொம்ப சௌகரியமா போச்சு. மருமகனை தேடிக்கிட்டு மகாராஜாவே வந்து விடுவார். எப்படிமா உன் மகன் சாமர்த்தியம்? சரி, அவ மயக்கம் உன் தலைக்கு நல்லா ஏறிடுது. இனிமே தாயும் உனக்கு பேய்தான். புத்தி யுத்தி நயம் பயம் ஒன்றும் நடக்கவில்லை. இனி மந்திரத்தில் தான் மாங்காய் விட வேண்டும். அப்படி சொல்லுங்க. எஜமா, மாங்காய் என்னங்க மலையே விழுந்து போகுங்க. என்னது? மந்திரம் இருக்க, அதுக்கு மகா மகா சக்தின்னு. நீ ஒரு பைத்தியம். இல்லைங்க, என் சொந்த அனுபவங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு மந்திரவாதி வந்திருக்கான். என்னங்க போங்க, அவன் மனுஷனை குரங்காக்குறான், குரங்க மனுஷன் ஆக்குறானுங்க. அப்படியானா அவனை நாம் பார்க்கணும் தாராளமா. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்கள் திறமையை பற்றி தெரிய வேண்டும். இஷ்டமா சித்துக்கள் ஆடுவோம், அண்டத்தை பிண்டமாக்குவோம், மாயா ரூபம் எடுப்போம், சாகரத்தையும் வற்ற செய்வோம். ஓஹோ, செய்கையில் காட்ட முடியுமா? இஷ்டமானால் செய்கிறேன், எட்டி நில்லும். ஸ்ரீம் மாயா மோகினி, ஓம் ஓங்கார மோகினி, ஆம் ஆனந்த மோகினி, ஈம் ஈம் லா லா லங் லங் ஸ்வாஹா. சுவாமி, எத்தனை நாட்கள் காத்திருப்பது? வாருங்கள். ஐயோ, இது என்ன ஆபத்து? ஐயா, பழைய ரூபம் ஆக்கிடுங்க ஐயா. தீர்ந்ததா சந்தேகம்? தீர்ந்தது. ஒரு விஷயம், நான் ராஜாவின் மருமகன். அவர் மகளை நான் மணக்க வேண்டும். அவளோ என்னை அண்ட விடுவதில்லை. இதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும். இவ்வளவுதானா? அசைக்க முடியாத மலையை கூட அழைச்சு விடுவாரு. ஆனா ஆளை பார்க்காம வேலை செய்ய மாட்டார். அப்படியானால் நீ ராஜகுமாரியை பார்க்க வேண்டும். அவசியம் பார்க்க வேண்டும். நாளை மாலை அரண்மனை பூங்காவனம் தெற்கு வாசல், அங்கு நீர் என்னை பாரும். நீர் ராஜகுமாரி பார்க்கலாம். அப்படியே செய்வோம். அங்குதான் ராஜகுமாரி தினமும் வருவது வழக்கம். ஓம் சக்தி. ஆலகாலரே, நீர் இங்குதானே இரும். நீங்க கூட இங்கே இருந்து பார்க்கலாமே. ஒரு வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாது. பக்கத்துல போனாதான் பக்குவமா வேலை செய்யலாம். அமைஞ்சாலும் அமைஞ்சது, அற்புதமா அமைஞ்சு போச்சு. சிஷ்யா, காத்திருந்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. குருதேவ், சிஷ்யா, ஒரு யோசனை. அதுதான் எனக்கு கிடையாது. படையா, நான் சொல்கிறேன் கேள். சொல்லுங்க. என்னால முடியாது.
அண்ணே ராத்திரி புடிச்சு ராஜகுமாரி காணாம ஊரெல்லாம் வலை போட்டு தேடுறாங்களா? வலை போட்டா தேடுறாங்க. அப்பன்னா இதையும் கொண்டு கொடுப்போம், நல்லா தேடி பார்க்கட்டும். சரி. தெருவி நிலையம் பண்ணாடி நான் அழுக்கெடுத்தேன், அதை சேர்த்து வச்சு மூலிய மூட்டை கட்டேன். அட செல்லாம், என்னங்க ஒரு சமாச்சாரம் இல்ல? அட போகல, மனுஷன் அழுத்து போய் வர்றான், வந்ததும் வராததுமா சமாச்சாரம். என்ன சமாச்சாரமா? காலையில பிடிச்சு நம்ம கழுத குட்டியை காணோம். ஆமா, நம்ம ராஜகுமாரியை காணோமா, ஊரே அல்லோலப்படுது. கழுத குட்டியை காணோமா, கழுத குட்டி. இப்படியாகத்தானே சீதா பிராட்டியார் லங்காபுரி ராவணேஸ்வரனை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லங்காபுரி ராவணேஸ்வரன் சீதா பிராட்டியாரை ககனமார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். நம்ம ஊர் ராஜகுமாரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? அன்று ஆலகாலன் வார்த்தை அம்பலத்திற்கு ஏறவில்லை. இன்று அரசாங்கமே அவமானத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஆலகாலரே, மல்லிகாவின் மறைவிற்கு நீங்கள் தான் காரணம். முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு ராஜகுமாரியோட வாங்க. பகவானே, போனவர் சீக்கிரமா திரும்பி வரணும். என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? ஆம்பளை இப்படி மனசை விடுறீங்களே. ராஜகுமாரி உங்களை எவ்வளவு பிரிமா நடத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க போக வேண்டாம்? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் சொல்லுவாங்க, விஷயம் எனக்கு இல்ல தெரியும். அன்னைக்கு நீங்க தனியா போய் மந்திரவாதி எடுப்ப முடிச்சிட்டு வந்தீங்க. முடிச்சேன், அது அன்னைக்கு. என்னங்க? சரி, வர்றேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு யார் வந்து சொன்னாலும் நம்பாத, நானே வந்து சொல்றேன். தெரியுமா, இது பரம்பரை பெரிய மனுஷன் போடுற பாரியாத அத்தை. அப்படியானால் அதிகமாகவே போடுறேன். இப்பொழுது எப்படி இருக்கிறது என்னுடைய தோற்றம்? உரிச்சு வச்ச வாழைப்பழம் மாதிரி உயர்தரமா இருக்கு. சாபாஷ். குருதேவ், இருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவார்கள்? மீசையை முறுக்குடா ஆம்பளை சிங்கமே. உனக்கு மீசை இல்லையே, அதான் உங்க மீசையை முறுக்குறேன். நியாய புத்திசாலி. பாருங்க, மீசைக்கு முறுக்கு ஏற ஏறத்தான் ஆம்பளைக்கே முறுக்கு. ரிஷியா, இந்த ராஜகுமாரி இன்று எப்படியும் எனக்கு சம்மதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் குருதேவ், ஒரே வார்த்தை. ராஜகுமாரியை பற்றி தானே? ஆமாம், 100 வார்த்தைகள் சொல். குருதேவ், உங்களுக்கு கிடைச்சதோ தேவலோகத்து கனி. அதை அடிச்சு பழுக்க வைக்கப்படாது, தன்னால பழக்கணும், அப்பதான் ருசி. ருசியா? ருச்சி. மகா புத்திசாலி. ஆமாங்க. ஆக்க பொறுத்தோம், இனி 6 வரைக்கும் பொறுப்போமே. பொறுக்கலாம், சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் பொறுக்கலாம். எங்களை போல எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ பூதங்க கொண்டாந்து கூச்சிட்டுது. இந்த மந்திரவாதிக்கு எங்கள யாரையும் பிடிக்கல, அதனாலதான் எல்லாரையும் அடிமை வேலைக்கு வச்சுட்டாரு. உங்களுக்கு தான் அந்த பதவியாம், அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபச்சாரம். பதவி என்ன வேண்டும்? அம்மா, ஒரு துளி விஷம் அல்லது ஒரு முளை கயிறு கொடு, உனக்கு கோடி புண்ணியம். ஏமா அவசரப்படுறீங்க? எங்களை போலவா நீங்க? ஒரு தேசத்து ராஜகுமாரி, உங்களை காப்பாத்த யாராவது எப்படியாவது நிச்சயமா வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மந்திரவாதி வர்ற நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆசமுகம் காட்டுங்க. அப்படியும் செய்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் நான் செய்யறேன். ஓம் சக்தி. பயப்படாதீங்க. பெண்ணே, நமது காரியம் எது வரைக்கும் வந்திருக்கிறது? உங்க கல்யாண விஷயம் வரைக்கும் வந்தாச்சு.
ஊர் ஞாபகம் எல்லாம் மறந்து மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சதும் உங்களை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாளா ராஜகுமாரி? அப்படியே தான் சொன்னாங்க. எஜமா, என்ன? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவசரத்துல செய்யற எந்த காரியமும் அவ்வளவு சுகப்படாது. பேஷ் பெண்ணே, உனக்கு அழகுதான் இல்லை, நல்ல அறிவு இருக்கிறது. சாபாஷ்.